வணக்கம் வணக்கம். வெல்கம் டு கௌரிஸ் ஹோம். என்னது திடீர்னு நோட்டும் கையுமா உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இன்றைக்கி ஒரு மினி டிஃபன். அதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன அளவு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, இப்போ நாம் ஒரு 30 பேர்த்துக்கு என்னெல்லாம் செய்யலாம் ஒரு மினி டிஃபனா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். உங்கள் வீட்டில் ஒரு 30 பேர் வர்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பார்த்து தான் படிக்கிறேன். 30 பேர்த்துக்கு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸ்வீட் ஒரு 1/2 கிலோ கேசரி, 1/2 கிலோ ரவை போடுங்க. 1/2 கிலோ ரவை போட்டு கேசரி பண்ணுங்க. சரிங்களா? அது ஒன்று. இனிப்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வெண்பொங்கல் 3/4 கிலோ போட்டுக்கோங்க. 3/4 கிலோ போட்டு அது ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது சம்பா ரவை உப்புமா, அது 1 கிலோ போட்டு செஞ்சுக்கோங்க. அடுத்தது 2 கிலோ இட்லி மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. அது 2 கிலோ அரிசி போட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அது ஒன்று. இப்போது நீங்கள் உங்களுக்கு இதில் எத்தனை ஐட்டம் இருக்குது? 1 2 3 4 ஐட்டம் இருக்குது. கேசரி 1, வெண்பொங்கல் 1, சம்பா ரவை 1, உப்புமா, இட்லி 2 கிலோ மாவு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். 4 ஐட்டம் ஆச்சு. இதுக்கு சட்னி, சாம்பார், கார சட்னி, இந்த மாதிரி ஒரு 3 வகை சட்னி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் காலையில் செஞ்சீங்கன்னா ஒரு டிஃபன் முடிஞ்சோன்னா ஒரு காஃபி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஃபி குடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை ஈவினிங் செஞ்சீங்க அப்படின்னா காஃபி கொடுக்கணுன்னா அது உங்களுடைய விருப்பம். பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லாத்துக்குமே என்னென்ன போடணும், எவ்வளவு அளவு போடணும் அப்படின்னாலுமே நான் உங்களுக்கு நீங்கள் கமெண்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு இப்போ 1/2 கிலோ கேசரிக்கு எவ்வளோ போடணும், 3/4 கிலோ வெண்பொங்கலுக்கு என்ன அளவு போடணும், சம்பா ரவை 1 கிலோவுக்கு என்னென்ன அளவு போடணும், அதேமாதிரி 2 கிலோ இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன எவ்வளோ அளவு போடணும், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அளவு சொல்லணுமோ அதெல்லாமே நான் சொல்கிறேன். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் அடுத்த வீடியோ ஒரு நல்ல சமையல் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.